இந்த சாஃப்ட்வேரோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆவிட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆவிட்லேயே நிறைய டைப் இருக்குது. ஆவிட் மீடியா கம்போசர் ஃபஸ்ட்டு தான் ஃப்ரீ. ஸோ நான் ஆவிட் மீடியா கம்போசர் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ராஜெக்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவிட் எபிசோட் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து அந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணுமோ அந்த லொக்கேஷன். ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ். ஓகேவா? இப்போ நான் க்ரியேட் கொடுத்த உடனே இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஆவிட்டோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இடத்துல ஃபில்டர்ஸ், ட்ரான்சிஷன்ஸ், ஆடியோ அண்ட் ஆடியோ கிளிப்ஸ் இதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் அண்ட் டெலிட் செலக்டட் ஐட்டம்ஸ் கொடுத்தா ட்ராஷ் காமிக்கும். ட்ராஷை நீங்கள் இப்படி மொத்தமாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அண்ட் எம்டி ட்ராஷ் கொடுத்தீங்கன்னா எம்டி ஆயிரும். இந்த பின்னுனா என்னன்றதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆவிடோட இன்டர்ஃபேஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல எஃபெக்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்டாக நிறைய எஃபெக்ட்ஸு, ஆடியோ ட்ராக்கோட எஃபெக்ட்டு, இந்த மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பின் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பின் என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இது வந்து உங்களோட ப்ரிவியூ மானிட்டர், லைக் ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கும் தெரியுமா? லைக் நம்ம இந்த இடத்துல என்ன ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம், எதில் இந்த எது வரைக்கும் இன் அண்ட் அவுட் வச்சுருக்கோம், ஸோ அதெல்லாம் காட்டுறதுக்கான மானிட்டர். இது வந்து மாஸ்டர் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட டைம்லைனில் எங்கே ப்ளே ஆகிறது எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். அண்ட் இதிலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரீசெட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எடிட்னா இந்த ப்ரீசெட் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கலர் பண்ண போகிறீங்கன்னா கலர் ப்ரீசெட்டில் வச்சு நீங்கள் கலர் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ எஃபெக்ட் அண்ட் ஆடியோ கரெக்ஷனுக்கு ஆடியோ ஃபில்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பின் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பின்னா என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஆவிடில் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு இடத்துல போய் போடுவீங்க. ஸோ அதுதான் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் Ctrl N கொடுத்தீங்கனாலும் பின் க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா இந்த பின் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அண்ட் நியூ பின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ உங்களோட பின்னை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ரீநேம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் உங்களோட பின்னை எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ மூவபிள் லேயர்ஸ் தான் பின். ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா மறுபடியும் அங்கேயே வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசபிள் லேயர்ஸ் தான் இந்த பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எப்படி ஒரு வீடியோ ஆட் பண்ணலாம் அண்ட் வீடியோ எப்படிலாம் எடிட் பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.